சார், பிரேமுக்கு எப்படி இருக்கு? உள்ள டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இனிமே தான் தெரியும். அது சரி, நீ யாருப்பா? என் பேர் ரங்கநாதன். உங்க சன்னோட காலேஜ் மேட். இப்பதான் விஷயத்தை கேள்விப்பட்டேன், அதை பார்க்க வந்தேன். ஓஹோ, நீதான் அந்த ரங்கநாதன். உன்னை பத்தி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என் பையன் மேல நீ இவ்வளவு அக்கறை வச்சிருக்க. ஆமா, உங்களுக்குள்ள என்ன தகராறு? டாக்டர், நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. உங்க மகனுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு மெடிக்கல் டேர்ம்ல மெலிகனன்ட் மெலானமான்னு பேரு. அதனால என்ன பாதிப்பு டாக்டர்? தலையில இருக்கிற கட்டி அங்கங்க பரவிடுச்சு. சின்ன சின்ன மயக்கம், அப்பப்ப லேசான ஞாபக மருதி, இதெல்லாம் இந்த நோய்க்கு அறிகுறி. அப்படியா? தற்சமயம் நார்மல் கண்டிஷன்ல தான் இருக்கா? நோ, சருமத்துல ஆரம்பிச்சு ரத்தத்துல கலந்து நுரையீரல பாதிக்கிற அளவுக்கு நோய் முத்திடுச்சு. அப்கோர்ஸ் இது ஒரு வகையான கேன்சர். டாக்டர், எவ்வளவு செலவானாலும் அவனை எப்படியாவது காப்பாற்றணும் டாக்டர். சாரி சார், அதுக்கு அவசியமே இல்லை. அதிகபட்சம் உங்க மகன் இந்த 5 மாசம் தான் உயிரோட இருப்பான். சார், ரங்கநாதன், really I feel for it. பிரேம்குமார் மேல இருந்த எரிச்சலும் கோவமும் போயிடுச்சு. ரொம்ப பாவம். அந்த உடம்புல இப்படி ஒரு நோய் இருக்குன்னா என்னால நம்பவே முடியல. ஆமா, பிரேம்குமாருக்கு இதை பத்தி தெரியுமா? தெரியாது. இந்த நோய்க்கு வேற ட்ரீட்மெண்டே இல்லையா? இந்த நிலைமையில கிடையாதுன்னு டாக்டர் சொல்றாரு. ரங்கநாதன், எல்லாம் கேள்விப்பட்டேன். பிரேம் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கானா? லாக்அப்ல தான் இருக்கான். கங்கா, நான் ஒண்ணு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். எப்படியோ கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. அவனை தப்பிக்க வைக்கிறதுக்காக வியாதியை பத்தி சொன்னா பிரேமுக்கு உண்மை தெரிஞ்சிடும். சொல்லலன்னா அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். ரொம்ப இக்கட்டான நிலைமை. ஏற்கனவே கடவுள் நோய் அவனுக்கு தண்டனையா கொடுத்திருக்கிறப்போ இப்படி ஒரு தண்டனை இந்த நிலைமையில் அவனுக்கு தேவையா? உன் பேர் என்னம்மா? கங்கா. சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த பிரேம்குமார் உங்களை எங்க, எப்ப, எப்படி கடத்திக்கிட்டு போனார்னு சொல்ல முடியுமா? பிரேம்குமார் என்ன கடத்திட்டு போல. அவர் இப்போ வேடிக்கையும் விளையாட்டுமா இருப்பாரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி மத்தவங்களை ஏப்ரல் ஃபுல் ஆக்கிறதுக்காக இந்த விளையாட்டு காட்டலாம்னு சொன்னாரு. நானும் சரின்னு சொன்னேன். ஆனா விளையாட்டு வினையாயிடுச்சு. இது உண்மை நினைச்சு யாரும் தகவல் கொடுக்க சம்பந்தப்பட்டவங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்க. விசாரணையில் வாதியே தவறு நடக்கவில்லை என்று ஒப்புக்கொள்வதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். பிரேமுக்கு நோயும் தெரியக்கூடாது, தண்டனையும் கிடைக்க கூடாதுன்னா எனக்கு இது தவிர வேற வழி தெரியல. நான் ஒண்ணும் சொல்லலையே. வணக்கம் சார். மிஸ்டர் ரங்கநாதன், கங்காவையும் உங்களையும் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். இந்த 55 வயசு அனுபவத்துல வாழ்க்கையை நான் பல கோணத்துல பார்த்திருக்கேன். ஆனா நீ நேத்து கோர்ட்டு நடந்துகிட்ட விதம் நான் எங்கேயும் பார்க்காத புது அனுபவம். சின்ன வயசு, பெரிய மனசு. அப்பா மகன் 2 பேருடைய கௌரவத்தையும் ஒரே நேரத்துல காப்பாத்திட்டமா. பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன பெரிய மனுஷி ஆக்கிடாதீங்க சார். உனக்கும் எனக்கும் என்ன உறவு? அதிகமா உரிமை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட ஒரு உதவியை எதிர்பார்க்கிறேன். உங்ககிட்டயும் தான். சொல்லுங்க சார். கொஞ்ச நாள்ல என் மகன் செத்துருவான். இருக்கிற வரைக்கும் அவன் குணம் மாற போறதில்லை. அதனால நீங்க தான் மாறணும். நாள் பூரா நீங்க தான் அவன் கூட பழகிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். மனசுக்குள்ள அவனை வெறுத்தாலும் உதட்டளவுல அவனை நண்பனா நடத்துங்க. போலி அன்பு காட்டுங்க. சொல்லுங்க சார்.
உங்களுக்குள்ள மறுபடியும் பிரச்சனை வந்து அதிகமா உணர்ச்சி வசப்பட்டு அவன் மூர்க்கத்தனமா நடந்துகிட்டான்னா அது அவன் ஆயுள இன்னும் குறைச்சிரும். அதுக்கு நீங்க காரணமா இருக்கக்கூடாது. யோசிக்காதம்மா. தேவையில்லாத இந்த தண்டனை உனக்கு இன்னும் 4-5 மாசத்துக்கு தான். ஓகே, ரொம்ப சந்தோஷம். நம்பிக்கையோட வந்தேன், நம்பிக்கையோட போறேன். வாங்க. ஆஹா, நாட்டுக்கிட்டையா இருந்தாலும் சொல்லி வச்சு செஞ்ச மாதிரி சிக்கு இல்ல, நல்ல கட்டை, பியூட்டிஃபுல் வுட். எந்த பொம்பளையாவது அசிங்கன்னு சொல்லி இருக்கியாடா? சேலை கட்டி இருந்தா போதும். சிக் வர. உன் பேர் என்ன? கனகாம்பரம். அதான் மணக்கிற. ஐயா, கனகாம்பரம் எங்க மணக்கும்? அடச்சி, உன் மேல அடிக்கிற கருவாட்டு வாடைய சொன்ன. கனக்ஸ், இன்னையில இருந்து எனக்கு நீதான் சாப்பாடு கொண்டு கொடுக்கணும்னு சொன்னேன். ஆமா, ஒரு 10 மாசத்துக்கு சேர்த்து கொடுத்துட்ட. ஐயா, சம்பளத்தை அட்வான்ஸா கொடுக்கலாமான்னு கேட்டேன். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க. என்ன தனியா ஆட போறீங்களா? ஒண்ணும் இல்ல, கோகுல் பாதியில விட்டு போயிட்டான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் கம்பெனி கொடுக்கலாமா? What happened? Come on. ஓகே. எங்க போய் தொலைஞ்சானுங்க? நல்லா கிளம்புறா? இவ்வளவுதானா இங்க வச்சிருக்கியா? வெள்ள வெள்ளையர் அங்க பாருங்க. நல்ல படிக்கிற நேரத்துல வந்து உயிரை வாங்குறாங்க. யாரும் வராம இருக்க, போய் பாருங்களான்னாக்கா இங்க வந்து எவ்வளவு வாங்குறீங்க? எங்களுக்கு நீ ஏமாத்திட்டா? முதல்ல எனக்கு ஒர்க் அவுட் ஆகட்டும்டா, அதுக்கப்புறம் நீ, அதுக்கப்புறம் நீ, அதுக்கப்புறம் நீ. போகலடா. இன்னைக்கு பிரேம், என்னாச்சு? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. செல்ஃப் எடுக்கல. சொல்லி வச்ச மாதிரி இந்த பசங்களை காணோம். என்ன பண்றேன்னு தெரியல. பரவாயில்ல, வாங்கடி சேர்ந்து தள்ளுவோம். ஏய், தள்ளுங்க. இன்னும் ஃபோர்ஸா தள்ளுங்க. தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். கனகா, கனகா, நான் ஒண்ணு கேக்குறேன்னு தப்பா நினைக்க மாட்டியே? கேளுங்க. நீ எங்க குடி இருக்க? மாந்தாப்பு காலனில. அந்த காலனில ஒரு அம்மன் கோயில் இருக்க, அது என்ன அம்மன்? முண்டகண்ணி அம்மன். முண்டகண்ணி, முண்டகண்ணி. நானு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முண்டகண்ணிக்கு பூ போட்டு கும்பிடுறது வழக்கம். இன்னைக்கு பூ வாங்கிட்டு வந்துட்டேன். காலேஜுக்கு வர அவசரத்துல போக முடியல கோயிலுக்கு. அதனால பூ வேஸ்ட் ஆயிடக்கூடாது. அம்மனுக்கு கொடுத்தா என்ன, உனக்கு கொடுத்தா என்ன, வச்சுக்கிறியா? வேண்டாங்க. ஏன் முழ பத்திலையா? தலையில சும இருக்குல்ல, நான் வேணா உதவி பண்ணட்டுமா? கூட இறக்குங்க. கூடையவா? சரி, இந்தா. கங்கா, என்ன தனியா நின்னுட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட் பரிமளாவை காணோம்? கேண்டீன்ல இருப்பா. கங்கா, உங்ககிட்ட தனியா பேசணும். சொல்லுங்க. கங்கா, ஐ லவ் யூ. இந்த வார்த்தையை நான் சொல்லும் போதெல்லாம் நீ விலகி போயிட்டு இருந்த. இப்போ நெருங்கி நெருங்கி வந்துட்டு இருக்க. நீ மட்டும்தான் நெருங்குறியா, இல்ல உன் மனசும் சேர்ந்து நெருங்குதான்னு எனக்கு தெரியல. சொல்லு ப்ளீஸ். கங்கா,
இந்த விசப்பரிச்சுக்கு பதில் சொல்லாமலேயே பிரேமோட பேசி பழகி சமாளிக்க முடியாதா? ஒரு 3 மாசம் தானே. ஒரு பொண்ணு நினைச்சா முடியாத விஷயமே இல்ல. இருக்கலாம். அந்த பிரேம்குமார பத்தி தெரியும்ல, நேரடியா பதில் சொல்லாம தப்பிக்கவே முடியாது. அப்ப அவன் எதிர்பார்க்கிற அந்த பதில சொல்லிடு. ஆமா கங்கா, நீ காதலிக்கிறதா நடிக்கிறத தவிர வேற வழி இல்ல. அப்படி என்ன கட்டாயம்? பிரேம் அப்பா கிட்ட நாம கொடுத்த நம்பிக்கை தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் நோயாளி. வைத்தியத்தை வார்த்தையில கொடுக்குறோம், அவ்வளவுதான். நாம படிச்சவங்க மத்தவங்களுக்கு முன்மாதிரியா நடந்துக்கணும். சாகர வரைக்கும் பிரேமோட மனசு சஞ்சலப்படக்கூடாதுக்காக நீ நடிக்கிற நடிப்பு உன் புனிதத்தை கெடுத்துருமோ, கற்புக்கு கலங்க வந்துருமோன்னு நினைக்காத. நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது மத்தவங்களை பத்தி என்ன கவலை? அதே சமயம் மத்த பெண்கள் போல நீ இல்லைங்கிறது தெரியும். மனிதாபிமானத்துக்காக போடுற வேஷத்துல நடிக்க வேண்டிய பாத்திரம் நல்லதா இருந்தா கெட்டதா இருந்தா. பிரேமிகிட்ட இப்ப நீ பழகிட்டு இருக்குது எப்படி பொய்யோ, அதே மாதிரி காதலிக்க சொல்ல போறதும் பொய் தானே. பயப்படாதுங்க. பாப்போம். ஹலோ, கங்கா ஹியர். கங்கா, பிரேம்குமார். காலேஜ் நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்ல. என்ன கங்கா பேச மாட்டேங்கிற? கங்கா, ஏன் போன வச்சுட்ட? சொல்லு. முழிச்சுட்டு தான் இருக்கியா? தூங்கிட்டியோன்னு நினைச்சேன். போன் அடிக்குதே, காதல விழல. கங்கா, தயவு செஞ்சு மறுபடியும் போன வச்சிடாத. என்ன வெறுத்துறாத. விரும்பலன்னு சொல்லிடாத. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. எனக்கு எதிராக முடிவு இருந்தா நான் இப்பயே சத்து போயிடுவேன். சொல்லு கங்கா, சொல்லு ப்ளீஸ். நிஜமாவா சொல்ற? Yes, I love you. இது உண்மையா இருந்தா நான் சொல்றத கேப்பியா? சொல்லுங்க. நாளைக்கு என் பர்த்டே. அதுக்கு நீ கட்டாயம் வரணும்.
வந்தா நீ சொன்னது உண்மை, வரலனா நீ சொன்னது பொய். Many more happy returns of the day. தேங்க்ஸ். கங்கா, I love you. I too. நீதான் என் வருங்கால மனைவின்னு நான் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறேன். ஐயோ, என்னங்க இது? நான் அப்ப நீயே சொல்லு. எப்படிங்க? ப்ளீஸ், இப்ப வேண்டாம். ம். அப்போ என் சந்தோஷத்துக்காக என்ன பத்தி உன் மனசுல இருக்கிறது நீ பாடு.